நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரை எத்தனையோ வரலாற்று பதிவுகளை நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவு செய்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் பதிவு செய்ய போகின்ற மிகப்பெரிய பதிவு என்னவென்று கேட்டால், உலக வரலாற்றில் நடைபெற்ற மிகப்பெரிய நீதிமன்ற விவாதம். அந்த நீதிமன்றத்தில் தண்டனை வழங்கப்பட்ட உலக தத்துவ மேதை சாக்ரடீஸ், அவரை பற்றிய பதிவைத்தான் இன்றைக்கு நாம் காண இருக்கிறோம். அது 2400 ஆண்டுகளுக்கு முன் ஏதென்ஸ் நீதிமன்றத்தில் நடந்த சாக்ரடீஸின் வழக்கு. அந்த வழக்கு பற்றிய விவரங்கள் அனைத்தையும் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் குறிப்பிட்டு நன்றி சொல்ல வேண்டிய மனிதர் பிளாட்டோ, சாக்ரடீஸின் பிரதான சீடர்களில் ஒருவர். வழக்கில் நடந்த வாத பிரதிவாதங்களை துல்லியமாக உடனடியாக எழுதி வைத்தார் பிளாட்டோ. வழக்கு நடந்தபோது அரசு தரப்பில் சாக்ரடீஸுக்கு எதிரான பிரச்சாரங்கள் செய்யப்பட்டதால் பிளாட்டோ கவலைப்பட்டார். உண்மைகள் உலகுக்கு தெரிய வேண்டும் என்று நினைத்த அவர் தேர்ந்த பத்திரிகை நிருபராக மாறினார். வழக்கு நடந்தபோது பிளாட்டோவுக்கு வயது 28. சாக்ரடீஸின் மாணவராக சேர்ந்து 8 ஆண்டுகள் கடந்து விட்டதால் பிளாட்டோவும் ஒரு தனி பெரும் தத்துவ மேதையாக வளர்ந்திருந்தார். வழக்கின் போது நீதிமன்றத்தில் கடைசி வரை அமர்ந்து துல்லியமாக பிளாட்டோ நோட்ஸ் எடுத்ததால் தான் நம்மால் இன்றளவும் சாக்ரடீஸின் உலக புகழ்பெற்ற வாதங்களை நேரில் கேட்கும் உணர்வை பெற முடிகிறது. பிளாட்டோவின் வார்த்தைகளில் அப்படியே இந்த வழக்கின் விவரங்களை இனி தொடர்ந்து காண்போம். சாக்ரடீஸ் மீது சுமத்தப்பட்ட முக்கிய குற்றச்சாட்டுக்கள்: நாத்திகவாதம் இளைஞர்கள் மனதை கலங்கப்படுத்தியது. இது தவிர ஏதென்ஸின் ஜனநாயக ஆட்சிக்கு எதிராக புரட்சி செய்ய மக்களை தூண்டியது. அந்த தத்துவ ஞானி மீது இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் வைக்கப்பட்டது. உண்மையில் அந்த வழக்கின் மூலம் சாக்ரடீஸை ஒழித்து கட்ட வேண்டும் என்பது ஆட்சியாளர்களின் எண்ணம் அல்ல. சாக்ரடீஸை வழிக்கு கொண்டு வந்து ஆளும் கட்சியை அவர் வழிமொழிய வேண்டும் என்பதுதான் ஆட்சியாளர்களின் நோக்கம் என்று கூறப்படுகிறது. சீர்தூக்கி பார்த்து முடிவு கட்டும் அறிவாற்றல் இல்லாதவர்கள் ஆட்சி செய்ய லாயக்கற்றவர்கள் என்பது இளைஞர்களுக்கு சாக்ரடீஸ் போதித்த முக்கியமான விஷயமாக இருந்தது. இந்த போதனைகளால் ஏதென்ஸ் மக்களுக்கு ஆட்சியாளர்கள் மீது ஒரு இலக்காரம் ஏற்பட்டு விடும் என்று ஆட்சியாளர்கள் பதறினார்கள். சாக்ரடீஸுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டால் மக்கள் முன்னிலையில் அவர் புகழ் பல மடங்கு கூடும் என்பதால் பிறகு பதவியில் இருப்பவர்களை ஏதென்ஸ் இளைஞர்கள் மிகவும் கேவலமாக பார்ப்பார்கள் என்பதும் ஆட்சியாளர்களுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. தங்கள் மிரட்டலுக்கு சாக்ரடீஸ் பணிவார் என்று எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்பதுதான் அன்றைய ஆட்சியாளர்களை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தியது. வழக்கு நீதிமன்றத்திற்கு வருவதற்கு முன்பே ஏதென்ஸை விட்டு சாக்ரடீஸ் வெளியேறியிருந்தால் நீதிமன்றம் அவரை தண்டிக்காமல் விட்டு இருக்கும். அல்லது நீதிமன்றத்தில் சாக்ரடீஸ் சம்பிரதாயமாக மன்னிப்பு கேட்டிருந்தாலும் அவரை மன்னித்து எச்சரித்து விடுதலை செய்திருப்பார்கள். ஓர் அடையாள ரீதியில் சிறு அபராதம் செலுத்தினால் கூட போதும் என்று நைசாக சாக்ரடீஸை சமரசம் செய்து பார்த்தார்கள். சாக்ரடீஸ் எதற்குமே உடன்படாமல் ஆட்சியாளர்கள் வயிற்றில் புலியை கரைத்தார். தன்னை பொறுத்த மட்டில் அபராத தொகைகள் கட்டுவது குற்றத்தை ஒப்புக்கொள்வதற்கு ஒப்பாகும் என்றார் சாக்ரடீஸ். தப்பித்து வெளிநாடு செல்வது தவறான செயல். காரணம், ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஆட்சிக்கும் இடையே ஒரு சமூக ஒப்பந்தம் இருக்கிறது. அந்தந்த நாட்டின் சட்டத்தை அந்தந்த குடிமகன் மதிக்க வேண்டும். அதை மீறுவது சமுதாய வாழ்க்கையின் அஸ்திவாரத்தை தகர்ப்பது போல என்றார் அந்த தத்துவ ஞானி. மனித சமுதாயத்திற்கு எது நல்லது என்பதை ஆட்சியாளர்கள் தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அதற்கு அறிவு தேவை. அறிவுதான் சிறப்பான மனிதனாக வாழ வகை செய்யும். ஏதென்ஸ் இளைஞர்கள் சிறந்து வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அதற்கான உதவியை அவர்களுக்கு செய்வதை என் கடமையாக கருதுகிறேன். அந்த கடமை உணர்வு எனக்கு இறைவன் தந்த வரம். எனக்கு இந்த நீதிமன்றம் தண்டனை தருவது பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் அது என்னை உங்களுக்கு தந்த இறைவனுக்கு எதிரான தீர்ப்பாக அமையும்.
ஆம், உங்களுக்காக இறைவன் அனுப்பிய வண்டுதான் நான். நிர்வாகம் என்கிற ராஜ கம்பீரமான குதிரை சோம்பலாக தொய்வாக இருக்கும் தருணங்களில் அதை சுருக்கென்று குத்தி எழுப்பி துடிப்போடு நடமாட வைக்கும் வண்டு. நான் போனால் இன்னொரு சாக்ரடிஸ் உங்களுக்கு கிடைக்க மாட்டான் என்பதையும் சற்று எண்ணி பார்த்துவிட்டு தீர்ப்பை வழங்குங்கள் என்பதே சாக்ரடிஸின் முத்தாய்ப்பான வாதமாக இருந்தது. நீதிமன்றத்தில் குற்றவாளி கூண்டில் அந்த தத்துவ மேதை லேசான புன்னகையுடன் கம்பீரமாக நிற்க, விஷம் குடித்து சாக்ரடிஸ் இறக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஏதென்ஸ் நீதிமன்றத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்டவுடன் சாக்ரடிஸ் மெல்லிய புன்னகையுடன் சொன்னார், இறைவனின் கருவியாக செயல்பட்டு என் மனதில் பட்ட உண்மைகளை ஏதென்ஸ் மக்களுக்கு எடுத்து சொன்னேன். அது என் கடமையாக இருந்தது. அதிலிருந்து நான் நழுவ முடியாது. கடைசி மூச்சு வரை நான் என் மக்களுக்கு சொல்வது இதுதான். பணம், பதவி, பகட்டு போன்ற தற்காலிக மகிழ்ச்சிகளில் மயங்கி உங்களை இழந்து விடாதீர்கள். உங்கள் ஆன்மாவை மேம்படுத்துவது அறிவும் உண்மையும் தான். இதோ சாக்ரடிஸை மரணம் அழைக்கிறது. மரணம் என்றால் என்ன எனக்கு தெரியாது. அது மிகச் சிறந்த ஒன்றாக கூட இருக்கலாம். ஆனால் உயிரோடு இருக்கும்போது மனச்சாட்சியை மதிக்காமல் உண்மைக்கு போராடாமல் இருப்பது மோசமானது என்பது மட்டும் எனக்கு தெரியும். என் முடிவுக்கான நேரம் வந்துவிட்டது. நான் இறக்கச் செல்கிறேன். நீங்கள் வாழ இரண்டில் எது சிறந்தது என்பது யாருக்கு தெரியும்? கடவுளை தவிர. அப்போது ஏதென்ஸில் ஒரு முக்கிய திருவிழா நடந்து கொண்டிருந்ததால் மரண தண்டனை 3 வாரங்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டது. சிறையில் சாக்ரடிஸை சங்கிலிகளால் பிணைத்து வைத்திருந்தார்கள். மாலை நேரங்களில் அவரை பார்க்க நண்பர்களையும் உறவினர்களையும் அனுமதித்தார்கள். ஒரு நண்பர் சாக்ரடிஸுக்காக நீதிமன்றத்தில் அபராதம் செலுத்த பணத்துடன் வந்து அனுமதி கேட்டபோதும் கிரீட்டோ என்னும் சீடர் சாக்ரடிஸ் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்ல படகு ஒன்று துறைமுகத்தில் தயாராக இருப்பதாக சொன்னபோதும் சாக்ரடிஸ் மறுத்து அவர்களை அமைதிப்படுத்தினார். பிளாட்டோவின் புத்தகத்தில் ஃபீடோ என்கின்ற அத்தியாயத்தில் சாக்ரடிஸின் கடைசி நாட்கள் உணர்ச்சிகரமாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. இறக்கப் போகும் நாள் நெருங்கிவிட்டதால் சாக்ரடிஸ் நேரத்தை வீணாக்காமல் நண்பர்களோடு தத்துவ விவாதங்களில் ஈடுபட்டார். இறப்பு, ஆன்மா, வலி, இன்பம், துன்பம் போன்ற விஷயங்களை பற்றிய பேச்சு சுற்றி சுற்றி வந்தது. கடைசி நாள் அவருடைய பிரதான சீடர்கள் உள்ளே நுழைந்தபோது சிறையில் சாக்ரடிஸின் மனைவி சாண்டி பி தங்களுடைய கடைசி மகனுடன் இருந்தார். நண்பர்களை பார்த்தவுடன் சாண்டி பி கணவரை பார்த்து, ஐயோ, கடைசி முறையாக உங்களோடு பேச நண்பர்கள் வந்திருக்கிறார்களே என்று சொல்லி கதறி அழ லேசாக முகம் சுளித்த சாக்ரடிஸ், கிரீட்டோ, தயவு செய்து யாரையாவது துணைக்கு அனுப்பி என் மனைவியை வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள் என்றார். அதற்கு பிறகு சாக்ரடிஸை பிணைத்திருந்த சங்கிலிகள் அவிழ்க்கப்பட்டிருந்தால் தன் கால்களை தேய்த்து விட்டு கொண்டு சற்று சௌகரியமாக மேடையில் அமர்ந்த அந்த தத்துவ ஞானி தொடர்ந்து ஆன்மாவுக்கு மரணம் உண்டா, மறுபிறவி என்பது இருக்கிறதா போன்ற விவாதங்களில் ஈடுபட்டார். இடிந்து போய் அமர்ந்திருந்த சீடர்கள் சாக்ரடிஸிடம் நுணுக்கமான கேள்விகள் கேட்க முடியாமல் தவித்தார்கள். மாலை நேரம் நெருங்கியவுடன் சாக்ரடிஸ் சற்று நேரம் எடுத்துக்கொண்டு தூய்மையாக குளித்துவிட்டு மீண்டும் நண்பர்களிடம் திரும்பினார். நிகழவிருக்கும் கொடுமையை காண சகிக்க முடியாமல் சூரியன் மேற்கே மறையத் தொடங்கினான். சிறை அதிகாரி உள்ளே நுழைந்து, என்னை மன்னித்து விடுங்கள் சாக்ரடிஸ், என் கடமையை செய்ய வேண்டி இருக்கிறது. இந்த சிறைக்குள் எத்தனையோ கைதிகளை பார்த்திருக்கிறேன். உங்களை விட சிறந்த மனிதரை நான் இதுவரை சந்தித்ததில்லை என்பதை மட்டுமே என்னால் சொல்ல முடிகிறது. என்னால் பேச முடியவில்லை. என் மீது உங்களுக்கு கோபமில்லையே? முடிக்க முடியாமல் அந்த சிறை அதிகாரியின் குரல் உடைந்து அவர் அழுதே விட்டார். அவரை சமாதானப்படுத்திய சாக்ரடிஸ், விஷம் தயாராக இருக்கிறதா என்று கேட்டார். முழுவதுமாக அஸ்தமனம் கூட ஆகவில்லை. சட்டப்படி நள்ளிரவு வரை நேரம் எடுத்துக்கொள்ளலாம் என்றார். அந்த சிறை அதிகாரியை நிமிர்ந்து பார்த்த சாக்ரடிஸ், நான் கடைசி வரை ஆர்வத்துடன் உயிரை பாதுகாத்து கொண்டதை வரலாறு பதிவு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? அது சற்று முட்டாள்தனமாக தோற்றமளிக்காதா
என்று அந்த சிறை அதிகாரியிடம் ஒரு கேள்வியை எழுப்பிவிட்டு அந்த சிறை அதிகாரியிடம் சொன்னார், விஷ கோப்பையை உடனே எடுத்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார். கலங்கிய கண்களுடன் காவலாளி விஷ கோப்பையை நீட்ட அதை கையில் ஏந்தினார் சாக்ரடீஸ். அந்த விஷத்திற்கு பெயர் ஹெம்லக். விஷத்தை அருந்திய பிறகு அது முறையாக வேலை செய்ய நான் ஏதாவது செய்ய வேண்டுமா என்று காவலாளியிடம் கேட்டார். விஷத்தை குடித்துவிட்டு நீங்கள் முன்னும் பின்னும் சற்று நடக்கலாம். உங்கள் கால்கள் முதலில் மரத்து போகும், பிறகு படிப்படியாக உடல் முழுவதும் என்று காவலாளி சொல்லி முடிப்பதற்குள் ஒரே மூச்சில் விஷத்தை குடித்தார் அந்த மேதை. அதுவரை சோகத்தை அடக்கி கொண்டிருந்த சீடர்கள் ஓவென்று கதற ஆரம்பித்தார்கள். என்ன இது, இப்படி அழுது புலம்பியதற்காகத்தானே என் மனைவியை வீட்டுக்கு அனுப்பினேன். பெண்களைப் போல நீங்களும் அழுதால் எப்படி? மரணத்தின் போது அமைதி நிலவுவது எவ்வளவு அழகாக இருக்கும் என்று அவருடைய சீடர்களை கடிந்து கொண்டார் சாக்ரடீஸ். சாக்ரடீஸின் கால்கள் மெல்ல மெல்ல தள்ளாடின. மேடையில் படுத்துக்கொண்ட சில நிமிடங்கள் கழித்து சாக்ரடீஸின் அருகில் சென்று அவரது காலை மெல்ல கிள்ளியவாறு, வலி தெரிகிறதா என்று சிறைத்துறை அதிகாரி மென்மையாக கேட்க, இல்லை என்று தலையசைத்த சாக்ரடீஸ் மெல்லிய குரலில், எல்லை தெய்வத்துக்கு கோழி ஒன்றை காணிக்கை செலுத்துவதாக சொல்லியிருந்தேன், அதை நிறைவேற்றி விடுங்கள் என்று சிறை அதிகாரிக்கு கடைசியாக ஒரு கோரிக்கை வைத்தார். சரி சாக்ரடீஸ், வேறு ஏதாவது எங்களுக்கு சொல்ல விரும்புகிறீர்களா என்று கலங்கியவாறே அந்த சிறை அதிகாரி கேட்டார். சாக்ரடீஸிடமிருந்து பதில் இல்லை. சாக்ரடீஸின் கண்கள் நிலை குத்தி இருந்தன. பிளாட்டோ தன் புத்தகத்தில் முடிவுரையாக இப்படித்தான் எழுதியிருந்தார். நாங்கள் தந்தையாக வழிபட்ட, எங்களை நண்பராக நடத்திய மிகச்சிறந்த அறிவாளி எங்களை எல்லாம் விட்டு சென்றார். உண்மைக்காக நேர்மையோடு போராடிய ஒரு மாபெரும் மனிதரின் முடிவு அந்த மாலை நேரத்தில் நிகழ்ந்தது. சாக்ரடீஸ் இறந்து அவருடைய உடல் புதைக்கப்பட்டதை தொடர்ந்து ஏதென்ஸ் கலை இழந்து போனது. நடந்த தவறை உணர்ந்து ஏதென்ஸ் நாட்டு மக்கள் சாக்ரடீஸின் பெருமைகளை சொல்லி சொல்லி மாய்ந்து போனார்கள். சாக்ரடீஸுக்கு மரண தண்டனை விதிக்க வைக்க காரணமாக இருந்தவர்களை நாடே புறக்கணித்தது. அவர்கள் சிலர் குற்ற உணர்வோடு தற்கொலை செய்து கொண்டார்கள். பிற்பாடு ஊர் மக்கள் பணம் வசூலித்து ஏதென்ஸில் அந்த சமயம் புகழ்பெற்று விளங்கிய லிசிபஸ் என்னும் சிற்பியை கொண்டு சாக்ரடீஸின் சிலையை உருவாக்கி நகர மையத்தில் நிறுவினார்கள் என்பதுதான் சாக்ரடீஸை தொடர்ந்து ஏற்பட்ட அந்த ஏதென்ஸ் நகரத்தின் வரலாறு. உலகத்திலேயே மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட முதல் வழக்கு சாக்ரடீஸ் வழக்குதான் என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.